இயேசு சீக்கிரம் வரப்போறாங்கிறத அவ்வளவு தீவிரமாக பிடிச்சிக்கிட்டு போய் வீட்டில் முதல்ல பள்ளிக்கூடத்தில் நிறுத்து பசங்களெல்லாம் தண்டத்துக்கு ஃபீஸை கட்டி பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு புக்கெல்லாம் வாங்கி வேஸ்ட்டாக போகுது. எனி டைம் வந்துடுவார், நாளைக்கோ நாளன்னைக்கோ சீக்கிரம் வர்றாராம். அடையாளங்கள்லாம் அப்படியே காணப்படுதாக்கும், அதோ வந்துருச்சாக்கும், அதோ வந்துருச்சாக்கும். அதுக்கு ஆளுகள் இருக்காங்களே நிறையா. இப்படி கிளப்பி விட்டதுனால அதனால பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளை ஒரு கிளாரிட்டியோடு அது சொல்லாதனால பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளெல்லாம் நிறுத்தின குடும்பங்கள் எனக்கு தெரியும். என் வாழ்நாளில் பார்த்துருக்குறேன். பிள்ளைகளை படிக்காமலே போச்சு. ஏன்னா சீக்கிரம் வரப்போகிறார். ரொம்ப அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய இதாயிட்டாங்க அவங்க. ஒரு பித்து மாதிரி ஆயிடுது அது. அப்படி போயிட்டாங்க. இன்னொரு குடும்பம் எனக்கு தெரியும். எல்லாம் உள்ளதெல்லாம் வித்து எல்லாம் தாமதம் பண்ணி செலவழிச்சிட்டு எல்லாத்தையும் போகிறோம். அவர் வரத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிருவோன்னு சொல்லி வேலை கீழே தொழில் எல்லாத்தையும் இழுத்து மூடி எல்லாத்தையும் விற்று ஒன்றுலாம் ஆக்கி விட்டாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம்.